கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஒரு முக்கியமான தலைப்பை இன்னைக்கு உங்களோட நான் பேச போகிறேன். உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் உதவக்கூடிய விஷயம். நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் என்ன எதிர்பார்ப்போம்? எப்போங்க காசு வரும், எப்போ நாங்கள் முயற்சி பண்ணினா காசு வரும். ஒரு முயற்சி எடுக்கிறோம், அந்த முயற்சி சில சமயம் வெற்றி அடையுது, சில சமயம் வெற்றி அடைய மாட்டேங்குது. காசு கேட்டு ஒருத்தட்ட போகிறோம், உடனே காசு கிடைக்குது. சில சமயம் கேட்டு போனால் கிடைக்க மாட்டேங்குது. அது என்ன காரணம்? எங்களுக்கு அந்த நாளைக்கு ராசி இருக்கா இல்லையா உங்கள் மனசில் சந்தேகம் வருது இல்லை? ஆமாம், உண்மையில் அதுதான். நம்மளுடைய ஒவ்வொரு ராசிக்குமே எந்த நாளில் முயற்சி செய்தால் குபேர யோகம் உண்டு அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கு. அந்த நாளை தான் இன்னைக்கு உங்களோட நான் சொல்ல போறேன், உங்களோட நான் பகிர்ந்துக்க போறேன். எந்தெந்த கிழமையில நீங்கள் காரியங்கள் செய்தால், காசு பணத்துக்கு முயற்சி செய்தால் உங்க வாழ்க்கையில பெரிய வெற்றி வரும். அது காசு பணமா இருக்கட்டும், உங்க வாழ்க்கையில ஒரு எஜுகேஷன் முயற்சியா இருக்கட்டும், ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டதா இருக்கட்டும், ஒரு திருமண நாளை அமைத்துக் கொள்வதாக இருக்கட்டும், ஒரு கடனை தீர்க்கக்கூடிய நாளாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் உரிய நாட்களை தான் இந்த நாளில் உங்களுக்கு உரிய குபேர யோகம் தரும் நாட்களை சொல்ல போறேன். என் இனிய மேஷராசி அன்பர்களே, மேஷராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு காரியம் வெற்றி அடையணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையை முதல்ல தேர்ந்தெடுக்கணும். உங்களுக்கு ராஜ யோகம் தரக்கூடிய கிழமை செவ்வாய்க்கிழமை. பொதுவாக ஊர் உலகத்தில் யாரை வேணா கேளுங்க, ஐயோ செவ்வாய் வருவாய்ங்க, அங்கே செய்ய மாட்டேன்பாங்க. ஆனால் மேஷராசிக்காரங்களுக்கு மட்டும் செவ்வாய்க்கிழமை அவ்வளவு ஒத்துழைப்பு கொடுக்குது. ஒரு சொத்து வாங்கணுமா, லேண்ட் ரிஜிஸ்டர் பண்ணணுமா, சகோதரர்களோட பேச்சுவார்த்தை நடத்தணுமா, எல்லாத்துக்குமே உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அற்புதமான பலன்களை தரும். ஏன்னா மேஷராசிக்காரர்கள் கடுமையான உழைப்பாளிகள். சோம்பலுங்கிறதே தெரியாது, எப்பவுமே ஒரு சுறுசுறுப்பு. அப்படி இருக்கக்கூடிய ராசிக்கு இந்த செவ்வாய் இருக்க, அது நெருப்பு. அந்த நெருப்பு கிரகம் என்ன பண்ணுகிறது? மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்து கொடுக்குது. நீங்க ஏற்கனவே நெருப்பு ராசி, இந்த நெருப்பு கிரகம் இன்னும் மிகப்பெரிய வேகத்தை கொடுத்து உங்களுக்கு வெற்றியடைய செய்யுது. அதே மாதிரி ஒரு எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷனுக்கு ட்ரை பண்றீங்க, இல்லை ஸ்கூல் எஜுகேஷன் ட்ரை பண்றீங்க, ஒரு பெரிய எனக்கு கண்டிப்பா சீட் கிடைக்கணும், என் வாழ்க்கையில பெரிய வளர்ச்சி வரணும் அப்படின்னு சொன்னா அதற்கு நீங்க செய்ய வேண்டிய நாள் வியாழக்கிழமை. வியாழக்கிழமைகள்ல முயற்சி பண்ணினா இந்த மேஷராசிக்காரங்களுக்கு அந்த ஸ்கூல் சீட்டு ஈஸியா கிடைக்கும், காலேஜ் சீட்டு ஈஸியா கிடைக்கும். நம்ம வீட்டு பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டேங்குது, அவங்க போகணும். என்ன பண்ணணும்? வியாழக்கிழமை அன்னைக்கு பக்கத்தில் உள்ள கோயில்ல போய் சிவபெருமானுக்கு 9 வாழைப்பழங்கள் வைத்து அவருக்கு தூபம் காட்டி தீபம் காட்டி வழிபாடு செய்து பாருங்க. ஒரு விளக்கு போடுங்க சிவபெருமான் கோயில்ல, 9 வாழைப்பழங்கள் வைங்க. சிவபெருமானை எப்படி பிரார்த்தனை செய்து வருகிற போது உங்களுக்கு பெரிய வெற்றி. உங்க பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகாத பிள்ளைகள் போக ஆரம்பிச்சிருவாங்க. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க மேஷராசிக்காரங்க, வெளிநாட்டுக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும் சார், நான் பிசினஸ் பண்ணணும், எனக்கு எக்ஸ்போர்ட் பிசினஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா வியாழக்கிழமையை தேர்ந்தெடுத்து பாருங்க, பெரிய வளர்ச்சி வரும். அதே போல சுபகாரியங்கள் வைக்கிறதுக்கெல்லாம் நம்ம பொதுவாக ஞாயிற்றுக்கிழமையை தேர்ந்தெடுப்பதில்லை. ஆனால் மேஷராசிக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வரம் தரும் நாளாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க, நான் நல்ல காரியங்கள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை பண்றேன், எனக்கு பெரிய வளர்ச்சி வருதுங்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பொழுதுபோக்கு விஷயங்கள், ஒரு ஜாலியா லைஃபை என்ஜாய் பண்ணணும், அதுக்கு நீங்க ஞாயிற்றுக்கிழமைகளை பயன்படுத்தி பாருங்க. அது பொதுவாகவே நம்ம ஊர்ல லீவு ஞாயிற்றுக்கிழமை பயன்படுத்துவோம். மேஷராசிக்காரங்க குறிப்பா அந்த ஞாயிற்றுக்கிழமையை பயன்படுத்தி பாருங்க, பெரிய பெரிய வெற்றிகள் உங்களுக்கு உண்டாகும். நீண்ட நாளாக உங்களுக்கு ஒரு கடன் இருக்கு, அந்த கடனை அடைக்கணும்னு நினைக்கிறீங்க, ஞாயிற்றுக்கிழமை முயற்சி பண்ணினா அந்த கடனை உங்களால் அடைக்க முடியும். ரொம்ப கடுமையான கடன், ஞாயிற்றுக்கிழமையில ஒரு பகுதியை ரிட்டர்ன் கொடுத்து பாருங்க, கடனை அடைக்க முடியும். இன்னொரு பக்கம் பெரிய பகை இருக்கு, இந்த பகையில நீங்க வென்றே தீரணும். பெரிய போட்டி, பெரிய பகை, பகைவரோடு ஒரு சமாதானம் வேணும். ஞாயிற்றுக்கிழமை போய் பேசி பாருங்க, உங்கள் பகைவரோடு உங்களுக்கு சமாதானம் ஆகும். அதே மாதிரி குழந்தை பிறப்பு விஷயங்களுக்கு நீங்கள் மருத்துவரை ஆலோசனை செய்வதற்கு ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை இந்த 2 நாட்கள் முயற்சி பண்ணுங்க. ரொம்ப நாளா மேஷராசிக்காரங்களுக்கு குழந்தை வாக்கியம் இல்லை வச்சுக்கோங்க, ஞாயிற்றுக்கிழமை
வியாழக்கிழமை இந்த நாள்ல நீங்கள் மருத்துவரை சந்தித்தால், இந்த கிழமைகளில் மருத்துவரை சந்தித்தால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு. மிக முக்கியமா ஒரு நாளை பாருங்க, நல்ல காசு பணம் வரணும், குபேர யோகம் எனக்கு வேணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில 6 to 7 வீட்டுல மகாலட்சுமி பூஜை பண்ணி பாருங்க. செல்வ செழிப்பு கண்டிப்பா உங்களுக்கு பெருகும். புதிய வீடு மனை வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வீடு புக் பண்ணணுமா வியாழக்கிழமை புக் பண்ணுங்க, கிரகப்பிரவேசம் பண்ணணுமா ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்க, பெரிய வளர்ச்சி உங்க வாழ்க்கையில வரும். குபேர யோகத்தை, குபேர சம்பத்தை தரும். சாதாரண மனிதர்கள் கூட பெரிய அளவுக்கு உயர முடியும். அப்படிப்பட்ட யோகத்தை இது தரக்கூடிய நாள். இது எல்லாம் சரிங்க. வேலைக்கு நாள் சொல்லிட்டீங்க, மருத்துவத்துக்கு நாள் சொல்லிட்டீங்க, எல்லாமே இந்த நாட்களை பயன்படுத்துங்க. பெரிய வெற்றி வரும், சந்தோஷம். எந்த நாளை பயன்படுத்தக்கூடாது? இந்த நாளை பயன்படுத்தினா பெரிய அழிவு இருக்கு அப்படின்னு ஒரு நாள் இருக்காங்க அப்படின்னு நிச்சயம் இருக்கு. மேஷராசிக்காரங்க திங்கக்கிழமையை பயன்படுத்தக்கூடாது. எந்த ஒரு முக்கியமான செயலையும் உங்க வாழ்க்கையில உயரக்கூடிய ஒரு காரியத்தை திங்கக்கிழமைகள்ல செய்யாதீங்க. ஈவன் முகூர்த்தம் கூட திங்கக்கிழமை வைக்காதீங்க. திங்கட்கிழமை செய்யக்கூடிய காரியங்கள் பல நேரம் வாழ்க்கையில மிகப்பெரிய துன்பத்தை தருவதாக என்னுடைய அன்பு நேயர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நான் உங்களுக்கு அந்த மாதிரி நாட்களை செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். செய்து சிக்கல் வந்திருக்கு சார், நாங்கள் இப்ப செய்யறது இல்லைன்னு சொல்றீங்க. உங்கள் அனுபவம் உங்களுக்கு வழிகாட்டி இருக்கு. அப்படி மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல செல்வ செழிப்பு, குபேர யோகம் வருவதற்கு, வாழ்க்கையில் வெற்றி மீது வெற்றி பெறுவதற்கு நான் சொன்ன இந்த கிழமைகளை பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்திட்டு மிகப்பெரிய சந்தோஷம் சார், எங்க வாழ்க்கையில் நாங்கள் உயர்ந்துகிட்டு இருக்கோம், நல்ல வேலை கிடைச்சிருச்சு, நல்ல சம்பளம் கிடைச்சிருச்சு, உயரதிகாரியை போய் இந்த கிழமையில ரிக்வஸ்ட் பண்ணி பார்த்தேன், சம்பளத்தை கூட்டிட்டாரு என்று எல்லா வகையிலும் சொல்லுவீங்க. இது உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல கிழமை, பயன்படுத்திக்கோங்க. என் அன்பான மேஷராசி நேயர்களே, அப்படி குபேர யோகம் உங்க வாழ்க்கையில வருவதற்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க மகாலட்சுமிக்கு நீங்க அபிஷேகம் செய்து பாருங்க. நான் சொன்னது காலையில 6 to 7 டைம் இருக்கு பாருங்க, அப்போ மகாலட்சுமிக்கு அபிஷேகம் செய்து பாருங்க. செல்வ செழிப்பு பெருகும். வாழ்க்கையிலே மிகச்சிறந்த யோகங்களை நீங்கள் பெறுவீர்கள். வற்றாத பணவரவிற்கும் செய்து பாருங்கள். என் அன்பார்ந்த நேயர்களே, இவ்வளவு நேரம் உங்க ராசிக்குரிய அதிர்ஷ்ட கிழமைகள், யோகம் தரும் கிழமைகள், குபேர யோகம் தரும் கிழமைகளை நான் உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கேன். அந்த கிழமையில நீங்கள் விருப்பப்படக்கூடிய காரியங்களை செய்து பாருங்கள். தொடர்ச்சியாக நீங்கள் செய்து பாருங்கள், ஒரு வெற்றி கிடைக்கும். உதாரணமா ஒரு ஜாப், ஒரு இன்டர்வியூ போறீங்க, உங்களுக்கு அதுக்கு செலக்ட் பண்ணக்கூடிய அனுமதியை கொடுத்துருக்காங்க கிழமையை அப்படின்னா இந்த கிழமையை நீங்க செலக்ட் பண்ணுங்க. நீங்களே ஒரு மேரேஜுக்கு முகூர்த்தம் பார்க்குறீங்க, அந்த முகூர்த்தமும் இந்த நாளும் இணைந்து வராப்புல பார்த்துக்கோங்க. இந்த கிழமையும் அந்த முகூர்த்தமும் இணைந்து வரணும். இணைந்து வந்தால் மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும். இன்னொரு புறம் பாருங்களேன், செய்யக்கூடாத நாளை சொல்லிட்டேன், இந்த நாள்ல காரியம் செய்தால் தோல்வி அடைகிறது. அது படுபட்சி கிழமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் படுபட்சி கிழமைன்னு உண்டு. அந்த கிழமையை நான் சுட்டி காட்டியிருக்கேன். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இருக்குங்க படுபட்சி நாள் இருக்கு. அந்த நாள்ல எதையுமே செய்யக்கூடாது. அந்த நட்சத்திர அடிப்படையில் இங்க நான் பேசல. அந்த படுபட்சியில பல்வேறு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு. நான் அதுல ராசிப்படி இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் படி இன்னைக்கு உங்களுக்கு நான் என்ன கிழமை அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்கேன். படுபட்சி கிழமை இந்த நாளில் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டேன். அப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய சந்தேகம் வரும். சார், எங்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கணும், நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்க. நிறைய கோடீஸ்வரர்கள், வாழ்க்கையில் சாதாரண நிலையிலிருந்து மிகப்பெரிய வியாபாரத்தில் உயர்ந்தவங்க, கோடீஸ்வரர்கள், பணக்காரர்கள் இப்படித்தான் கிழமையையும் நேரத்தையும் பயன்படுத்துறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்கவுங்க ராசிப்படியும் நட்சத்திரப்படியும் கிழமையை தேர்ந்தெடுக்கிறாங்க, டயத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அது வளர்வரையில் இந்த நாள், தேய்வரையில் இந்த நாள், எந்த நேரத்துக்கு அந்த காரியத்தை செய்தால் வெற்றின்னு இருக்கு. 100% வெற்றி கிடைச்சே தீருங்க. அப்படிப்பட்ட நாட்களை நாம் பலருக்கு குறித்து கொடுத்து வாழ்க்கையில் மிகச்சிறப்பாக இருக்குங்கிறாங்க. மிகப்பெரிய பணக்காரர்கள், நம்முடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் அந்த நாட்களைத்தான் பின்பற்றுகிறார்கள். அப்படி உங்களுக்கு அந்த நாள் வேண்டுமா அப்படின்னா உங்க சொந்த ஜாதகப்படி அதை நம்ம பார்க்கணும். இங்க நம்ம பொதுவான பலன்கள் கொடுத்துருக்கோம். உங்க சொந்த ஜாதகப்படி, உங்களுடைய ராசிப்படி, உங்களுடைய நட்சத்திரப்படி, உங்களுடைய ஜாதகப்படி அந்த கிழமையை, அந்த நேரத்தை நம்ம தேர்ந்தெடுத்து கொடுத்து அதை வாழ்க்கை முழுக்கவே நீங்க பின்பற்றலாம். ஒவ்வொரு செயலும் 100% வெற்றி அடையும். அப்படிப்பட்ட நாட்கள் உண்டு. அப்படி உங்களுக்கு தேவை என்றால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய செல்போன் நம்பர் 9444533693. அந்த நம்பரை எங்கேயும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ரோல் ஆகும். அந்த நம்பரை
நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நம்ம மீட் பண்ணலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு நேரம் வர முடியல, அடுத்த மாநிலத்தில் இருக்கீங்க, அடுத்த நாட்டில் இருக்கீங்க, ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னா நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன் அவைலபிள் தான். இதே நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பரில் வந்து உங்களுடைய பெயரும் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸிலேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்கு நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.